நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இப்படின்னு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கையில தேர்தல் ப்ராமிசரி நோட் மாதிரி அந்த அறிக்கையை வச்சுன்னு நடக்கிற போராட்டம் இந்த தடவை தான் பார்த்து. எல்லா துறைக்கும் இவங்க எப்படி ஒரு வியூக வகுப்பாளரை வச்சுன்னு இடைநிலை ஆசிரியருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் கொடுப்போம், அதிமுக கொடுக்கல, நாங்கள் கொடுப்போம், எங்க போராட்ட காலத்தில் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் சொன்னீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அந்த பிளே கார்டை எடுத்து நிற்கிறான். மொத்தமே இப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 58 கோடியே என்னமோ வரும். அதை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதி டிஆர் பாலு தலைமை 177 அதை பிடிச்சி நிற்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் 3 லட்சம் பேர். இவங்க என்ன போராடுறாங்க, என்ன வாக்குறுதி, இவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு தெரிய ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தா 313வது வாக்குறுதி அவங்க கையில் வச்சு நிற்கிறாங்க. தூய்மை பணியாளர் கடந்த ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 10 ஜோன் தனியாருக்கு கொடுத்தாங்க. அப்போ போராட்டம் பண்ணாங்க. அதிலேயே போராட்டம் பண்ணும்போது அங்கேயும் தூய்மை பணியாளர்கிட்ட எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் ஐயா போய் நின்று அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் வந்த உடனே நிரந்தர பணி, நான் வந்த உடனே கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து திக்கி திணறாங்கன்றது யதார்த்தமான உண்மை. அதை தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் அவர் சொன்னார், பழைய பென்ஷன்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது இந்த திட்டத்தில். அவங்க ஏதோ நம்ம சொல்லிட்டோம், அதுக்காக ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இப்போ ஜிஓ போட்டு அதில் டீட்டெயில்ஸ் வந்த பிறகு ஊழியர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதில் திருப்தி இல்லை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இங்கே தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்கு வர தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இப்போ அங்கன்வாடி பணியாளர்கள் இப்படின்னு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு எவ்வளோ அழுத்தமாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான ஒரு இப்போ ஜாக்டோஜியோ இந்த போராட்டத்துக்கு முன்னாடிலாம் பேசி இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பான சில அறிவிப்புகள்லாம் விட்டது, இந்த மாதிரியான சில நகர்வுகளால் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விடுமா? அதாவது நம்மளும் கோபி பார்த்துருக்குறோம், எவ்வளோ போராட்டங்கள் 40 வருஷம் பொது வாழ்க்கை அரசியலில் எவ்வளோ பார்த்துருக்கோம். கையில் தேர்தல் ப்ராமிசரி நோட் மாதிரி அந்த அறிக்கையை வச்சுன்னு நடக்கிற போராட்டம் இந்த தடவை தான் பார்த்துருக்கோம். சொன்னதே செய்யலாம். இப்போ தான் தெரியுது எல்லா துறைக்கும் இவங்க எப்படி ஒரு வியூக வகுப்பாளரை வச்சுன்னு உங்களுக்கு என்ன தேவை அதை நான் நிறைவேற்றுறேன், உங்களுக்கு என்ன தேவை அதை நான் நிறைவேற்றுறேன், ஆசையை தூண்டுறது. இப்படி ஆசையை தூண்டி எப்படி இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது. ஒவ்வொரு போராட்ட காலத்திலையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை கையில் வச்சுருக்கிறாங்க, அதுதான் பிளே கார்டாகவே வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை எத்தையும் வச்சுக்கோங்க. இடைநிலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 போராட்டங்கள். இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேர் போராட்டம். அவங்க சம வேலைக்கு சம ஊதியம். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பிளே கார்டு கை, ஐயா நீங்கள் கொடுத்த 311 நம்பர் வாக்குறுதி படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் கொடுப்போம், அதிமுக கொடுக்கல, நாங்கள் கொடுப்போம், எங்கள் போராட்ட காலத்தில் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் சொன்னீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த பிளே கார்டை எடுத்து நிற்கிறாங்க. மொத்தமே இப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 58 கோடியே என்னமோ வரும். அதை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் தகுதி தேர்வு எழுதின ஆசிரியர்கள் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வேலை நிரந்தரம் சொன்னீங்களே, நாங்கள் கிட்டத்தட்ட 2013 டெட் எழுதி தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆகி வேலை கிடைக்காம நிற்கிறோம். கொரோனா காலத்தில் எடப்பாடியார் போடுறேன்னு சொன்னார், ஆனால் கொரோனா வந்ததால் பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு, அதனால் போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு, ஆட்சி முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், எங்கள் களத்தில் உங்களுக்கு நான் வந்த உடனே பணி நிரந்தரம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. டெட்டு தேர்வு எழுதின ஆசிரியர்கள் அவ்வளோதான். அவங்களுக்கு என்னென்னா அவங்க வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 177. திமுக கொடுத்த வாக்குறுதி டிஆர் பாலு தலைமை 177 அதை பிடிச்சி நிற்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் 3 லட்சம் பேர். இவங்க என்ன போராடுறாங்க, என்ன வாக்குறுதி, இவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு தெரிய ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தா 313வது வாக்குறுதி அவங்க கையில் வச்சு நிற்கிறாங்க. அதில் தெளிவாக கொடுத்துருக்காரு, எடுத்து படித்தா. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தற்காலிக பணி இருக்குது, பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் உங்களுக்கு வழங்கப்படும், ஓய்வூதியமும் வழங்கப்படும், பணி கொடையும் வழங்கப்படும், எழுதி கொடுத்துருக்காரு.
அப்போ அதை பார்த்து தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு அடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இடைநிலை சுகாதார பணியாளர்கள் யார்? செவிலியர்கள். செவிலியர்களில் ஒரு ரேங்க் அதுதான். அது மத்திய அரசு போட்ட சிஸ்டத்தில் வந்து வேலை கொடுத்தது. மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா சிஹெச்ஓ, அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஆஃபீஸர்ஸ், அவங்க பேரே அந்த ரேங்கிங் வந்து எப்படின்னா சமூக சுகாதார அதிகாரிகள். மத்திய அரசு கொடுத்துருக்கிற போஸ்டிங். தமிழ்நாடு அதுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்குதுமா? இடைநிலை சுகாதார பணியாளர்கள். அவங்க சமூக சுகாதார அதிகாரிகள். இங்கே இடைநிலை சுகாதார பணியாளர்கள் அந்த செவிலியர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிற போஸ்டிங். அப்போ பாருங்கள், பேர்லேயே எப்படி மாற்றம். இதே அவங்க என்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா? அவங்க குழந்தை பிறக்கிறதுலேருந்து கடைசி முதியோர் வரைக்கும் அவங்க அத்தனை பணியும் செய்கிறாங்க. எல்லா மருத்துவமனையும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பணியை செய்கிறாங்க. இது இல்லாமல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இல்லந்தோறும் மருத்துவம், இது எல்லாத்துலேயும் இவங்க தான் வேலை. முகாம் போட்டாலும் மருத்துவ முகாம், அதுலேயும் இவங்களுக்கு தான் பணி. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள். இதே மற்ற மாநிலங்களில் இந்த வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு வந்து இப்போ 18,900 20,000 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம். 19,900 ரூபா வரைக்கும் சம்பளம் இங்கே தற்காலிக பணி. இதே வேலை தான் மற்ற மாநிலத்தில் பஞ்சாப்லேயோ அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோன்னா 70,000 ரூபாய் 60,000 ரூபாய். கடைசியாக பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு நினைக்கிறேன் 40,000 ரூபாய். அதே வேலை தான். அப்போ இவங்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நான் நிறைவேற்றி தருவேன். அது சம்மந்தமாக போராடினாங்க. ஆனால் அதில் எங்களுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே அவங்க அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இல்லை 313 இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னென்னா பேச்சுவார்த்தை 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 இப்படி தான் ஓடி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஜீவோ எதுவுமே வரலையே, அவ்வளோதான். இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து செவிலியர்கள் போராட்டம். செவிலியர்கள் போராட்டம் என்னாச்சு? அவங்களுக்கு 356 வாக்குறுதி 356. தற்காலிகமாக இருந்தால் அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவேன், உங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவேன், இது எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 16 ஜோன் தமிழ்நாட்டில், சென்னையில் 15 ஜோன் இருக்குது வச்சுக்கோங்க. கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 10 ஜோன் தனியாருக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனால் சம்பளம் வந்து எந்த விதத்துலையும் குறைக்கல, அதே சம்பளம் இருக்கிற மாதிரி பண்ணாங்க. அதிலே போராட்டம் பண்ணும்போது அங்கேயும் தூய்மை பணியாளர்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் ஐயா போய் நின்று அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நான் வந்த உடனே இது வந்து தவறு, அதான் உங்களை டெம்பரரி பேசிஸில் போடக்கூடாது, தற்காலிக பணியாளர்லாம் போடக்கூடாது, உங்களுக்கு நிரந்தர பணி நான் வந்தவொடனே கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவருடைய தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி எண் 153 285 ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காரு. உள்ளாட்சித்துறையிலையும் நகராட்சித்துறையிலையும் முனிசிபாலிட்டிலையும் பணி செய்கிற தற்காலிக பணியாளர்கள் 10 வருட பணியில் இருந்தால் உங்களுக்கு நிரந்தர பணியாக மாற்றி கொடுக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. அப்போது அவங்க போராட்டம் பண்ணால் 13 நாள் கழித்து அவங்கள அடித்து விரட்டு இன்றைக்கி அவங்களுக்கு போராட்டம் பண்ணவே இடம் கிடைக்காம ஒரு நாள் மெரினா கடற்கரையில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு நாள் செக்ரட்டரியேட்டில், ஒரு நாள் கலைஞர் சமாதியில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு நாள் கூவாத்தில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க, கடைசியாக எங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க, மூலகொத்தரும் சுடுகாட்டில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் எங்களுக்கு கலரை தான் கடைசி அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மக்களை நடத்துகிறீங்க அப்போ யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக அது முடிவு கட்டிடலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தை சார்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு புது திட்டம் நீங்கள் போடுறீங்க, இப்போ 12 மணி நேரம் வேலைன்னு போட்டிங்க, புது திட்டம், போராட்டம் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம், அது தவறு கிடையாது. மைதானத்துலேயும் கல்யாண மண்டபத்துலேயும் மது ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லி போட்டிங்க, அதுக்கு இப்போ போராட்டம் பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணலாம். இது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி. எனக்கு உங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? இதில் என்ன பேச்சுவார்த்தை? நீங்கள் தான் சொன்னீங்க புதிய பென்ஷன் வந்து தமிழ்நாட்டில் தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் வந்த உடனே பழைய பென்ஷன் கொடுப்போம் நீங்கள, அவ்வளோதானே. இதில் என்ன பேச்சுவார்த்தை? இப்போ இதில் எதுக்கு ககன்தீப் சிங் தலைமையில், பேடி தலைமையில் ஒரு குழு என்ன ஆராய போறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க பழைய பென்ஷன் சொல்லிவிட்டு அப்புறம் அதில் என்ன ஆராயறதுக்கு என்ன இருக்குது? அப்போது முழுக்க ஏமாற்ற வேலை தானே. இல்லை, அரசுக்கு நிர்வாக ரீதியாக நிதி சிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால அதில் இருக்கிற சாத்தியக்கூறுகள் சாதக பாதகங்கள் ஆராயறதுக்கு குழு போடுறது நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ கனிமொழி அம்மா தலைமையில் இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, அப்போ அதை நம்ப வேணாம்ல? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானே? அப்போது ஏனென்றால் அதில் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதுக்கு குழு போடுவாங்க, நிதி இருந்தால் தான் செய்வாங்கன்றது சொல்லிடலாமா? இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இப்போ ஒரு கொஞ்சம் புதுமையான ஒரு மாற்று இதில் வந்து ஒரு அறிவிப்பை விட்டாங்க. எந்த மாற்று? அது இப்போ அந்த அறிவிப்பே ஒன்றும் வரலையே, இன்னும் ஜீவோவே வரலையே. அதில் இப்போ அவங்க சொன்னதில் ஒரு 3-4 அம்சம் தான் நம்ம சொல்ல முடியும். பழைய பென்ஷன் திட்டம்,
மத்திய அரசு என்பிஎஸ்ன்னு கொண்டு வந்துச்சு, அதுதான் சிபிஎஸ், ரீநேம்டு as சிபிஎஸ். நியூ பென்ஷன் பாலிசி தான் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் பாலிசி, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். ரைட்டா? அது யார் கொண்டு வந்தா தெரியுமா? 2003 கொண்டு வரப்பட்டது. யார் ஆட்சியில் இருந்தா மத்தியில்? திமுக பிஜேபி. வாஜ்பாய் இருந்தார். அதற்கு பிறகும் திமுக காங்கிரஸ் 2004. இப்போ நீங்கள் ரெண்டும் பிஜேபி அரசாங்கம்னாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது, காங்கிரஸ் அரசாங்கம்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் யாருக்கு ஓட்டு போடுறோம்? திமுகவுக்கு தான் சார் ஓட்டு போட உட்கார வைக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட மைனாரிட்டி கூட இருக்கிறாங்கன்னா திமுக தான் நம்மளுக்கு மன்னர். அங்கே திமுக தான் ஆட்சி செய்யுது. அதே மாதிரி வாஜ்பாய் கூடனா திமுக தான் ஆட்சி செய்யுது. மற்ற மாநிலங்களுக்கு தான் அது பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது திமுக ஆட்சி. சென்ட்ரலில் திமுக தானே ஆட்சி பண்ணிச்சு. 2003 வாஜ்பாய் கூட இருக்கும்போது திமுக ஆட்சி. 2004 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது இந்த திட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் திமுக ஆட்சி மத்தியில். ஏன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்க? மத்திய அரசு பணிக்கு புதிய கல்வி பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது எவ்வளோ நாள் மாநில அரசுக்கு மாறாது இருக்கும்? இப்போது 6th பே கமிஷன், 7th பே கமிஷன், லைனாக பே கமிஷன் மத்திய அரசுக்கு போடும்போது அடுத்த என்கொயரி என்ன வருது? இங்கே மத்திய அரசுக்கு இணையான ஊதியம்னு வருதா இல்லையா? நம்ம போட வேண்டியதா இருக்குதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? மத்தியில் எதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். மத்திய அரசு ஊழியர்களும் தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவன், தமிழ்நாட்டுக்காரங்க தானே வேலை வாய்ப்பு. அதில் எதுக்கு புதிய பென்ஷன் திட்டம் எதுக்கு திமுக கொண்டு வந்துச்சு? அப்போது நீங்கள் வந்து குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்ட பார்ப்பீங்க. இது என்ன வேடிக்கை? மத்தியில் எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாதகமான திட்டங்கள் இருக்குதோ அப்போல்லாம் திமுக ஒன்று இங்கே ஆட்சியில் இருக்குது, இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்குது. கச்சத்தீவை கொடுக்குறது அதே மாதிரி தான். காவிரி நடுவர் மன்ற ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணாதது, காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அதை வாபஸ் வாங்கினது எடுத்துக்கோங்க. முல்லை பெரியாறு பேபி அணையை ஸ்திரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வரும்போது அது வாய்ப்பு எடுக்காமல் போனது சொல்லுங்கள். அதே மாதிரி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை எமர்ஜென்சி காலத்தில் நம்ம இந்திரா காந்தி அம்மா பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்ட இருந்தீங்க. நீங்கள் ஏன் சார் இந்தி போராட்டம்லாம் நம்மளுக்கு? நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருந்தீங்களே, நீங்கள் தானே இந்தியாவே ஆண்டீங்க. நீங்கள் நினச்சிருந்தா கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்துட்டுருக்கலாம்ல, இந்தியை பற்றிய பேச்சே இருக்காத. சரி, உங்கள் தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்க. போன தடவை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, கனிமொழி அம்மா, டிஆர் பாலு, ஆர் ஆசா எல்லாரும் சேர்ந்து, அந்த வாக்குறுதியில் என்ன இருக்குதுன்னா 4வது பக்கத்திலே இருக்குது, தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க பாடுபடுவோம். 22 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க அந்தந்த மாநிலங்களுக்கு பாடுபடுவோம் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. இது விஷயமா என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க? மத்திய அரசுக்கு 40 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து படித்து பாருங்க. தமிழ் தான் மூத்த முன்னோடி மொழி, ஆனால் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் இந்தியாவில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு சிறு துரும்பாவது கிள்ளி போட்டிருப்பாங்களா? அப்போது எப்போல்லாம் மத்தியில் உரிமை பறிக்கப்படுதோ, உரிமை இழக்கப்படுதோ, அப்போல்லாம் அதை கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்க. மற்றவங்களாவது அதிமுகலாம் போராடி வாங்கக்கூடிய இடத்துல தான் இருந்துச்சு. நடுவில் கொஞ்ச நாள் தான் அவங்க அமைச்சர்கள் இருந்தாங்க. அது ஒன்றும் பெருசு கிடையாது, முரண்பாடு தான். அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்க தான் ஆட்சியில் ஃபுல்லாக இருந்தாங்க. விபி சிங் கூட இருந்தாங்க, ஐக்கிய குஜரால் கூட, தேவகவுடா கூட, மன்மோகன் சிங் கூட, வாஜ்பாய் கூட, அத்தனை பேர் கூட ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ சோனியா காந்தி அம்மாவே என்னது, இவர் தான் எங்களுக்கு தலைவர் மாதிரி, இவரோட வழிகாட்டுதல் தான் நாங்கள் நடக்கணுன்றாங்க கலைஞர் கருணாநிதி. அப்போ பண்ணியிருக்கலாம்ல. இப்போ செம்மொழி பண்ணும்போது நீங்கள் சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனையும் செம்மொழி பண்ணியாச்சு. 5000 வருஷத்துக்கு மூத்த மொழியும் செம்மொழி, 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொழியும் செம்மொழி. அதுக்கு பதில் அது அலுவல் மொழியாவோ ஆட்சி மொழியாவோ பயன்பாட்டு மொழியாக ஆக்கியிருக்கலாம்ல தமிழை. ஏன் கோட்டை விட்டீங்க? அதுதான் இப்போ அந்த மாதிரி தான் இவங்க இந்த விஷயத்துலையும் அப்படி தான் செய்தாங்க. 2003 பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றி புதிய பென்ஷன் திட்டம் போடும்போது இப்போ மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, பங்களிப்பு திட்டமும் வேண்டாம், பழைய பென்ஷனும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று கூட வந்தாங்க. கரெக்டாக? யூபிஎஸ், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதில் எல்லாத்தையும் இவங்க சொன்னது முக்கால்வாசி அதில் தான் இருக்குது. அதை தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க இவங்க. ஓகே, இந்த பழைய பென்ஷன் சொல்கிறீங்களே சார், முதல் விஷயமே சொல்கிறேன் சார், 10% என்கிட்ட ஏன் சார் வாங்குறீங்க? அதுதான் யூபிஎஸ்சில் இருக்குது. ஒருங்கிணைந்த 10% என்கிட்ட மாதம் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு என்கிட்ட வாங்கிட்டா அதே எனக்கு 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு வந்துருமே. அப்புறம் என்ன நீங்கள் கொடுக்குறது? என் காசை எதுக்கு வாங்குறீங்க? நான் உழைக்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அதுதானே புது பென்ஷன் திட்டத்தில் இருக்குது. அதே இது நீங்கள் செய்கிறீங்கள, 10% அந்த எடுத்துடுறீங்கள. அப்புறம் எடுத்துகிட்டு என்ன செய்யுது, அது எஸ்ஐபியில் போட்டால் வச்சுக்கோங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு இருக்குது.
அதில் நான் போட்டேன், எனக்கு 9லேருந்து 12% அதிலே வருமே, அதே 1.5 கோடிக்கு வந்துருமே எனக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா. இப்போது அதாவது இவங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து திக்கி திணறாங்கன்றது யதார்த்தமான உண்மை. அதை தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஒரு நேர்மையான மனிதர் திமுகவில், அவர் சொன்னார். வந்த உடனே சொன்னார், பழைய பென்ஷன்லாம் கொடுக்க முடியாதுங்க, அது ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்க, முடியாதுங்க, தெளிவாக சொன்னார்ல. அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி ஒன்று கொண்டு வந்து இப்போ 50% கேரண்டின்றீங்க லாஸ்ட்டு பேலன்னு. ஆனால் மினிமம் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். 30 வருஷம் சர்வீஸ் இருந்தால் தான் 50%. 30 வருஷம் சர்வீஸ் இல்லைன்னா 50% கிடையாது. இதெல்லாம் அதுக்குள்ளே மறைபொருளாக இருக்குது. இது எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி 10% பங்களிப்பு எம்ப்ளாயிகிட்டன்னு வாங்கிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, மத்திய அரசு 14% அவங்க போடுறாங்க. ஓப்பனாக தெரியுது. 2 பேரும் போட்டு அந்த பணத்தை கடைசியாக கொடுக்க போகிறாங்க. அதில் 60% கொடுத்துட்டு மீதி 40% வந்து நீங்கள் கேரண்டீடு ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை எதுலையோ ஷேர்லையோ அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் மூலமாக போட்டுக்கணும் அப்படின்ட்டு 60% உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதில் எவ்வளோ கையில் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அரசாங்கம் எவ்வளோ பங்களிப்பு கொடுக்குதுன்னு தெரியாது. நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது இந்த திட்டத்தில். அவங்க ஏதோ நம்ம சொல்லிட்டோம், அதுக்காக ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இப்போ ஜிஓவை போட்டு அதில் டீட்டெயில்ஸ் வந்த பிறகு ஊழியர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதில் திருப்தி இல்லைன்னு.